காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். இன்று ஒரு புதிய நாள். உன் வார்த்தைகளை குறித்து விழிப்பாயிரு. எவ்வளவு குறைவாக பேச முடியுமோ அவ்வளவு குறைவாக பேசு. அதை அபியாசப்படுத்து. வார்த்தைகள் குறைவுபட்டால் உன் சமாதானம் பெருகும். அதிகமான வார்த்தைகள் சமாதானத்தை குறைத்துவிடும். சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது. வார்த்தைகள் உருவாக்கவும் அழிக்கவும் சக்தி வாய்ந்தவை. வார்த்தைகள் உலகில் உள்ள அணுகுண்டுகளை விட சக்தி வாய்ந்தவை. உன் வார்த்தைகளால் நீ உன் உலகையே மாற்றி அமைக்க முடியும். வீணான வார்த்தைகள் பேசாதபடி எச்சரிக்கையாயிரு. கோப வார்த்தைகள், பிறரை காயப்படுத்தும் வார்த்தைகள், பொய்யான வார்த்தைகள் உன் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். உன் வார்த்தைகள் என் வசனங்களோடு ஒத்துப்போகட்டும். என் வார்த்தைகளின் ஜீவன் உண்டு, வல்லமை உண்டு. உன் இருதயத்தில் என் வார்த்தைகளை மறைத்து வை. அது உன்னை பாதுகாக்கும். பிறரை ஆசீர்வதிக்கும் வார்த்தைகள், உற்சாகமூட்டும் வார்த்தைகள், ஆறுதலான வார்த்தைகள் எப்போதுமே பேச உன்னை அபியாசப்படுத்து. புண்பட்ட இருதயத்தோடு உன்னை சுற்றி வாழும் ஒவ்வொருவருக்கும் உன் வார்த்தைகள் ஆறுதலையும் சுகத்தையும் தரட்டும். ஆதார வசனம்: மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். நீதிமொழிகள் 18:21.